ரிஷபம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் முதல்ல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவர் மூலம் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருந்தாலே ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சி, ஏற்றம், இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. அதனால் இந்த மாதம் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த மாதம் 28ஆம் தேதிக்கு அப்புறம்தான், மாத கடைசியில் தான் உங்கள் ராசிநாதன் தெய்வ அனுகூலமான ஸ்தானத்துக்கு போகிறார். ஆகையினால் எந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்குமோ அந்தளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகளை பார்க்குறோம். வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, எதிர்பாராத செலவினங்கள் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ரிப்பேர் அடிக்கடி ஆகிட்டுருக்கு. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னென்னா, ஒரு தோஷம் மற்றொரு தோஷத்தை கட்டுப்படுத்தும். ஆகையினால உங்களுக்கு மற்ற விரயங்களுக்கு, பொருள் விரயம் அல்லது ரிப்பேர் ஆகுது, வீட்டில் எந்த பொருளாக இருந்தாலும் அதற்காக செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை இருக்கும், ஆனால் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது. ஏன்னா புத பகவானும் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போவார். அப்படி இருந்தாலே புதன் பேச்சின் மூலமாக யாரெல்லாம் இருக்கீங்களோ, தொழில் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வருமானம் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே நிறையவே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத எந்த விஷயங்கள்லேயும் தலையிட வேண்டாம். இளைய சகோதர சகோதரிகளால் மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உண்டு. நெருங்கிய உறவினர்களால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன். இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்கள், இதிலெல்லாம் ரொம்ப கவனம். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது. இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம்தான் அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணணும், புதுசாக ஒரு காரியத்தில் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இந்த மாதம். இல்லைன்னா தேவையில்லாத மன வருத்தங்கள் உண்டு. எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். தேவை இருந்தால் மட்டும் இந்த மாதம் பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னா அதுலேயுமே அடைக்கி வாசிங்க. ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்கலைன்னா ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே விற்றாலும் நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட்டும் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மகசூல் இருக்குது, லாபம் இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக அம்மாவுடைய ஒரு ஆதரவு, அன்பு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த மாதம் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் பொருளாதாரம் சுமார் தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது.
அதோட நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இதிலெல்லாம் நார்மலான முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாமே இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், பிட்காயின்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இன்றைக்கி பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பின்னாடி நமக்கு பிரயோஜனமாக இல்லை. அதனால் இந்த மாதம் கிரக நிலைகள் சுமாராக இருக்கிறதுனால ரொம்ப அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. இல்லைன்னா குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அல்லது வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்காகவும் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். குரு பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ஜாபில் நீங்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதே சமயத்தில் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் அதை திருப்திகரமாக அந்த வேலையை பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு சர்வீஸ்லேயுமே நீங்கள் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதனால் அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. அதோட உங்களுடைய கெரியரில் உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் கவனம். அவர்களோட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இந்த மாதம் அவங்க பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே தான் உங்களுடைய சுப்பீரியரும், அவங்களும் பெரிய லெவலில் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆகையினால இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, அவ்வளோதான். பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது பெனிஃபிட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்க்க வேண்டாம். சுமாராக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கெரியரில் பெரிய லெவலில் இந்த மாதம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் 28ஆம் தேதிக்கு அப்புறம்தான், அதாவது தை மாத கடைசியில் தான் மாறுறாரு. அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது. ஆகையினால நான் முதலே சொன்னது மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதம் கவனமாக எடுத்து வைக்கணும். உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக உங்களுக்கு இருக்குது இந்த மாதம். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அதனால் அது விஷயத்தில் கவனம். கணவன் மனைவி உறவு அவ்வளோ நல்லா இல்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரிய பகவான், அவர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் வர்றார். அதுக்கப்புறமா நீங்கள் எங்கேயாவது தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். 18ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் ஏதாவது வேலையில் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே பரவாயில்லாமல் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் அப்பாவுடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். ஏன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். ஆக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை. உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமையும். அதுலேயும் குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு பகவான்
அவருமே பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் இருக்கார். ஆகையினால இந்த மாதத்தில் என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய செலவு பண்ணுங்கள். அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணுங்கள். அதோட வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகன் ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே முருகனுடைய வழிபாட்டையும் கூட்டுங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். வணக்கம்.